அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சீமான் அவர்களுடைய பேச்சு நாளுக்கு நாள் மிகவும் மனநிலை பாதிக்கப்பட்ட அளவிற்கு பேசி கொண்டிருக்கிறார். அவர் எப்படியாவது பேசட்டும், அவர் எங்காவது தனிமையில் பேசட்டும். இந்த ஊடகங்கள் ஏன் அவரிடம் 100 மைக்குகள் 50 மைக்குகள் விட்டு அவருடைய பேச்சை ஒளிபரப்பி பொதுமக்களிடையே குழப்பத்தையும் துன்பங்களையும் விளைவிக்கிறது? மறைந்த தலைவர்களை பற்றி பேச அருகதை இவருக்கு என்ன இருக்கிறது? இவருக்கு என்ன தெரியும் பெரியாரை பற்றி? இல்லை டாக்டர் அம்பேத்கரை பற்றி இவர் பேசட்டுமே, இவர் வெளியில் வர முடியுமா என்று பார்க்கலாமே. ஏன் இப்படி அவதூறான வார்த்தைகள்? இதற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் படித்துவிட்டு இன்றைக்கு அரசியல் இருக்கக்கூடிய இவர் தரங்கட்ட பேச்சுகளையும் இவரும் சீமானுடன் சேர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் நான், இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் கட்சியை வளர்க்க வேண்டுமென்றால் கிராமப்புறங்களுக்கு செல்லுங்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமைகளை தேருங்கள். இருள மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். வழிபாதை ஏன் பாண்டிச்சேரி பக்கத்திலேயே மரக்காணம் என்ற ஊரில் பக்கத்தில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே மின்சாரமே கண்டதில்லை என்று புலம்புகிறார்கள் மக்கள், இருள மக்கள். அங்கு சென்று அவர்களுக்கு அடிப்படை வசதி உங்கள் கட்சி நிதியில் இருந்து செலவு செய்யுங்கள் பார்க்கலாம். அரசுக்கு 1000 வேலை இருக்கிறது. அரசு துறை அதிகாரிகளுக்கு 1000 வேலை இருக்கிறது. நாட்டில் நடக்கும் குற்றங்களை சரிபார்க்க காவல்துறை இருக்கிறது. நீங்கள் வீணான ஒரு வதந்தியை கிளப்பிக்கொண்டு ஜாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாகுபாடு ஏற்படுத்தி நீங்கள் ஒரு பிரிவினையை உண்டாக்கி தமிழகத்திலே ஒரு கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு நீங்கள் உரையாடி கொண்டிருப்பதை இந்த ஊடகங்கள், மானங்கெட்ட ஊடகங்கள் இப்படி செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். பொது பிரச்சனை ஊடகங்கள் எத்தனையோ ஒரு நாட்டின் தலையெழுத்தே மாற்றக்கூடியது ஒரு பேனாவுக்கு என்றார்கள். ஊடகங்களும் அப்படித்தான். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு என்று ஒரு இது இருக்கிறது. பணம் கொடுத்தால் என்ன ஒன்றாலும் பேச்சு ஒன்றாலும் ஒளிபரப்ப முடியுமா? தயவு கூர்ந்து நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஊடகங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சீமானை போல் பேசுகின்ற இது உடந்தையாக இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசுவதையெல்லாம் ஊடகங்களிலே, தொலைக்காட்சியிலே வெளியிடாதீர்கள். மக்கள் மத்தியிலே அது பிரிவினையை உண்டாக்கும். இப்போது நேற்று பேசிய சீமான் 3 நாட்களாக பேசி வருகிறார். இந்துக்களையும் கிறிஸ்துவர்களையும் தாழ்மையாக வழி நடத்தினார் பெரியார் என்று. என்ன ஆதாரம், என்ன வாக்கியம்? ஏன் இப்படியே இப்போ இவரும் பேசினார். அதே சீமான் இப்போது பேசுகிறார் என்னவென்று, நான் அப்போது பேசினேன், ஆனால் இப்போது படிக்கும்போது வேறாக தெரிகிறது. அன்றைக்கு பெரியாரை ஆதித்தேன், அவரை பற்றி படிக்கும்போது தெரிகிறது என்றால் காலம் கடந்து நடந்துவிட்ட கதைகள் எல்லாம் வேண்டுமென்றே இப்படி பேசுவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மத ரீதியாக துன்புறுத்துவதும் இரண்டும் ஒன்றுதான். எனவே இப்பொழுது தொடர்ந்து இருக்கும் வழக்குகள் இன்றும் மேலும் தொடர்ந்து அவருக்கு தக்க தண்டனை, இதுபோன்று வாயடக்கம் வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.